வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். அறுபது வயதில் 2600 கிலோ இடையில் உழவு இயந்திரது தனது தாடியினால் 50 மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை. அதான் 100 கிலோன்றது சும்மாவா பாருங்க. இந்த டிராக்டர் தான் இழுக்க போகிறோம். நாங்கள் இப்போ லைவாக பார்க்கலாம். சரியா? இழுக்கிறதுக்கான ஆயுத ஏற்பாடுகளாக வந்து கயிறுகள் எல்லாம் எடுத்து கட்டுப்பட போதும் நினைக்கிறேன். நமது மதிப்புரிய திருச்செல்வம் அண்ணன் அவர்கள் 60 வயது. நாங்கள் இளம் புயல். வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் முத்தவழி பிரதேசத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டியல் பிரதேசத்தை சேர்ந்த திருச்செல்வம் என்ற ஐயா அவரால் வந்து இப்போ வந்து ஒரு சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஒன்று செய்ய போகிறார். உலக சாதனை ஒன்று செய்ய போகிறார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கார். முக்கியமாக தாடியில் வந்து கட்டி வாகனங்கள் எடுத்திருக்கிறார். அதோட தலைமுடியில் கட்டி எடுத்திருக்கிறார். இன்றைக்கு வந்து கழுத்தில் கட்டி வேறு ஒரு உழவு இயந்திரம் சொல்கிறது அந்த வாகனத்தை வந்து இழுக்க போகிறேன். அந்த வாகனம் இழுக்கிறது தான் இன்றைக்கி முழுமையாக நானும் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பருடன் பயணிங்க. வாங்க காணொலியில் போகலாம். 60 வயதில் 2600 கிலோ இடையில் உழவு இயந்திரது தனது தாடியினால் 50 மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சி வந்து 14/4/2024 அதாவது இன்றைய தினம் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் ஜாழ் ஸ்ரீலங்காவில் நடத்த போகிறார். பாருங்க, அவருக்கு பேர் வந்து மிஸ்டர் திருச்செல்வம். 2600 கிலோ இந்த உழவு இயந்திரம். இந்த இயந்திரம் தான் பாருங்க, இதில் நிற்கிது பாருங்க. இதே தான் இந்த பாருங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பட்டியும் இருக்குது பாருங்க. இது வந்து உழவுகளுக்கு பயன்படுத்துறது. இப்போ வந்து அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த டிராக்டர் வந்து 2600 கிலோ. இது வந்து உழவுகளுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர். மற்ற சாமான்களும் இதெல்லாம் இந்த டிராக்டரில் தான் வந்து கழுத்தில் கட்டி அந்த ஐயா எடுக்க போகிறார். அதெல்லாம் பார்க்குறோம். முழுமையாக பார்ப்போம். என்னங்க பாட்டு படிக்கிறது? நீ பாடுங்க. 2600 கிலோன்றது சும்மாவா பாருங்க. இந்த டிராக்டர் தான் எடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ லைவாக பார்க்கலாம். சரியா? முழுமையாக காட்டுறோம். முழுமையாக பாருங்கள். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அவர் ஐயாவுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 59 வயசு நம்மளுக்கு. இப்போ வந்து டிராக்டர் வலிக்கிட்டுது. இது வந்து எங்கே போகுதுன்னா மெயின் வீதிக்கு போகுது. அந்த வீதியிலே தான் இப்போ எழுபட போகுது. இப்போ ஆயத்தப்பாடு நடந்து கொண்டு கேட்கலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்வையாளர்கள் வந்து அதிகமாக வரவழைக்கிறத பார்க்கக்கூடிய முக்கியமாக வந்து போலீஸாரம் வந்து வீதி கடமையில் ஈடுபட்டுக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இழுக்கிறதுக்கான ஆயுத ஏற்பாடுகளாக வந்து கயிறுகள் எல்லாம் எடுத்து கட்டுப்பட போதும் நினைக்கிறேன் பாருங்கள். இழுக்கிறதுக்காக வந்து கயிறுகள் எல்லாம் கட்டுப்படுது பாருங்க. இவ்வளோ பெரிய டிராக்டர் இழுக்கிறன்றது எனக்கே நான் பாப்பா ஒரு மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் இப்போ எப்படி இழுக்க போய் நம்ம பண்ணது நேரடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே பார்ப்போம். உனக்கு முத்தம் கொடுத்து டிராக்டரை பாருங்கள். என்ன சும்மா எடுக்க இழுபடுறது போல இருக்கு. இவ்வளோ ஒரு என்ன சும்மா கையால் இழுக்க இழுக்க வருது. கையால் இழுக்க இழுக்க பொழிவிட்டோம். யூடியூப்ல போட்டால் காசு வருமா? காசு வருமா? ஆனால் ஒரு தடவை எவ்வளோ பெருமைன்னு சொல்கிறீங்க இல்லையா? பொழுதுபோக்கு தான் செய்யலாம். இல்லை பாஸ், ஒரு தடவை எவ்வளோ பெருமைன்னு சொல்கிறீங்க இல்லையா? நிறைய இல்லையா இப்போ வந்தால் தானே சொல்லுவது. அப்படியா? எனக்கு வந்து போன மாதம் 2,04,000 ரூபா வருமானம். அதை நீங்கள் ப்ரூவோட காட்டணும். இந்த மாதம் இந்த மாதம் வந்து 1,00,000 வரணும். இன்னும் வரையில 21 வருமா? அதை நீங்கள் எங்களுக்கு ப்ரூவ் ஒன்று காட்டுங்களா? இப்போ அதுக்குரிய ப்ரூவ் வந்து உங்களுக்கு காட்டலாம். இன்னும் மெயில் வரும். ஏதாவது இது தான் சொன்னேன் நான். காட்ட மாட்டீங்க கடைசி வரைக்கும். என்ன பாருங்க, என்ன மூன்று பேர் செய்றீங்க? இப்போ
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புது வருஷத்தை முன்னாடி இது ஒரு பெரிய அளவிலான ஒரு சாதனை. ஒரு தருக்கு ஒரு எப்போ யூடியூபர் கட்டி தொங்க போகிறீங்க? யூடியூபர் கட்டி தொங்க போகிறீங்க? அடுத்த தரிசனம் ஒரு தருக்கு ஒரு திறமை இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிக்கிறதா சம்மந்தமாக மக்களுக்கு தெரிவிக்கிறது. அடுத்து போட்டால் யூடியூப்ல காசு வருமா? அது காசு வருமானபடியாக நான் செய்கிறாங்க. சும்மா அலைஞ்சு தெரியுது. எனக்கு கூட தெரியாது சார். ஆனால் இவ்வளோ வருமானு மக்களுக்கு ஒரு யூடியூபர் சொல்லி கேள்விப்பட்டேன்னா ஒரு உடுப்பு கடையில் வேலை செய்கிறவனை விட வடிவான ஒரு இது ஒன்று செஞ்சா யூடியூப் சேனல் ஒன்று வடிவாக செஞ்சு கொண்டு வருவான இருந்தால் ஒரு யூடியூபர் சொல்லி கேள்வி. இது என்ன இது என்ன சும்மா இழுக்க வருது போல இருக்கு. ஐயால் அவ்வளோ தைரியம் பாருங்க. என்ன ஐயா கையால் இழுத்து தள்ளி விட்றாரு போல பாருங்க பாருங்க. அப்பாடி தனி ஒரு ஆளாக பாருங்க. 2600 கிலோ இது டிராக்டர். இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வையாளர் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்காக வந்துட்டாங்க. என்ன ரெடியா வரணும்? அமைச்சர் வரணும் என்ன? நீங்க ரெடியா? நாங்க ரெடி. நீங்க ரெடியா? பாத்தீங்களா ஐயாண்ட உண்மையில வந்து ஐயா ரெடி ஆகிட்டார். இப்போ இதை வந்து ஆரம்பித்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் ஒரு ஆள் வரணுமா? அந்த அமைச்சர் தான் யாருன்றதை நாங்கள் பார்த்தோம். ஐயா படம் எடுக்கணுமா? வந்து இதை ஆரம்பித்து வைக்க போகிறார் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு பாருங்க. அவ்வளோதான் டிக்டாக் 2600 கிலோ நிறைவுடைய உழவு இயந்திரத்தை சாதனை படைக்க இருக்கின்றார். அதிக அளவிலான பார்வையாளர் திடீரென்று வந்திருக்கணும் பாருங்க. வீதியில் இருந்ததானே அதிக அளவிலான பார்வையாளர் வந்திருக்கீங்கன்னா முக்கியமாக அமைச்சர் அமைச்சராக வந்து ஆரம்பித்து வைக்க போகிறார். மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேரம் ஒரு பெருமைக்குரிய நேரமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே கடற்கரை அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அருகிலே இருக்க இந்த செயல் வீரனுடைய மற்றொரு சாதனை இன்னும் சில நேரங்களில் தொடர இருக்கிறது. இந்த சாதனைக்குரிய சாதனை அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவுடைய என்ன ஒரு சிறிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாதனை முயற்சி வந்து நடைபெற போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறாங்க? சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்
அமைச்சர் அவர்கள் இந்திய நிறுவனத்துடைய சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த கௌரவத்தை அவருடைய நெஞ்சிலே அவர் வழங்கி உற்சாகம் எடுத்திருந்தார். கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பயணம் நடைபெறுகிறது. 50 மீட்டர் தூரத்தை அவருடைய இந்த சாதனை இங்கே நடைபெற இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். நேர்கொண்ட பார்வையாக அந்த உணவு எந்திரத்தை உற்று நோக்குகின்றார். அந்த உணவு எந்திரத்தை உற்று நோக்குகின்றார். நேர்கொண்ட பார்வையாக 50 மீட்டர் தூரத்தை உணவு எந்திரத்தினுடைய விலை 2600 கிலோ. உணவு எந்திரத்தை 50 மீட்டர் உற்சாகத்தை வழங்குகிறோம். பார்க்கிறோம். சென்ற மாதம் எங்களுடைய அமைச்சர் இந்த சாதனையை அவர் வழங்கினார். அவர் அங்கே உற்சாகமாக வாழ்வோம். 50 மீட்டர் 2600 கிலோ எடையுடைய உலகம் கழுத்தில் கட்டியிருக்கிற கயிறு, ஆனால் உலகேந்திரம் வந்து நகர்றதா தெரியலை பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்தில் கட்டி இழுக்க வலிக்கிட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இங்கே பாருங்க. தூரத்தை 2600 கிலோ உடைய உணவு நகரத்தை சொன்னதின்படி தலையால் கட்டி இழுத்து இந்த செய்தியிலே சாதனை வீரன் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே
வேண்டிக் கொள்கின்றோம். உங்களுடைய ஆதரவுதான் எங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்திய நிறுவனத்தினுடைய சாதனையுடைய வீரன் இப்போது தன்னுடைய தலையால் கட்டி இருக்கிறது என்பது வார்த்தைகளாலே சொல்லிட முடியாது. அந்த பெரும் சாதனையை இங்கே நிறுத்திக் கொண்டிருக்கிறார். உச்சமான கைதாட்டங்களோடு எங்களுடைய மக்களுடைய உற்சாகமான கைதட்டல்களோடு இந்த சாதனை நிறைவேற்றப்படுகிறது. 50 மீட்டர் தூரத்தை 2600 கிலோ வரையுடைய உணவு எந்திரத்தினுடைய அந்த பாரத்தை கட்டி இருக்கின்றார். என்ன வீரம், என்ன மெய் சிரிக்க வைக்கின்ற அந்த வீர சாகசம், மெய் சீர்க்க வைக்கின்ற வீரசீர சாகசம் இருக்கின்ற அத்தனை சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். செல்வம் இப்போது தன்னுடைய சாதனையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய சாதனையை பார்த்தவாறு வருகிறது கொண்டிருக்கிறார். கௌரவ கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அவர்களுடைய பார்வையினூடாகவும் மக்களுடைய பிரசன்னத்தினூடாகவும் இங்கே இந்த சாதனை நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே பெருமைக்குரிய இந்த சாதனையினுடைய உச்சத்தை அவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய உற்சாகமான எங்களுடைய மக்களுடைய அந்த கரகோஷத்தின் ஊடாக இந்த சாதனை நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பது திருச்செல்வனுடைய இந்த சாதனையினூடாக நாம் அறிந்து கொண்ட விடயங்களாக இருக்கிறது. உற்சாகமாக இருக்கிறது. திருச்செல்வனுடைய இந்த சாதனையை பார்க்க கிடைக்க நமக்கும் இருக்கிறது. அதுவே ஸ்ரீவியிலே அமைய பெற்ற இந்த சாதனை 4 நிமிஷம் 3 செகண்டில் 4 நிமிஷம் 3 செகண்டில் திருச்செல்வம் இந்த சாதனையை படைத்திருக்கிறார். அமைச்சர் இப்பொழுது கையிலாக கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துகின்றார். பெரும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையிலே 50 மீட்டர் தூரத்தை 2600 கிலோ உணவு இயந்திரத்தினுடைய பாரத்தை அவருக்கான கிட்ட வச்சால் அந்த இது வெற்றி அந்த வகையிலே இந்த சாதனையை படைக்க திருச்செல்வம் அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார். 50 மீட்டர் தூரத்தை 2600 கிலோ எடையுடைய உணவு இயந்திரத்தினுடைய பாரத்தை தலையால் தட்டி எடுத்து அந்த சாதனையை நிகழ்வில் நிறுத்திய திருச்செல்வம் அவர்களுக்கு எங்களுடைய அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அவர்களால் அந்த நினைவு கேடயமும் அங்கே வழங்கப்பட்டு அவரை கௌரவிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 14ஆம் நாளாகிய இன்றைய குரோதி வருடத்திலே நீங்கள் மற்றொரு சாதனைக்கு சொந்தக்காரர் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அவர்களுடைய திருக்கரத்தால் பாராட்டை பெற இருக்கின்றீர்கள். மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு. இன்னும் என்ன கைதட்டல்கள் கைகளை தட்டி உற்சாகமாக பெருமையை நாங்கள் கொடுப்போம். ஆம், அந்த வகையிலே நாங்கள் நேரடியாகவே இப்பொழுது அவரை கௌரவிக்கின்ற நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். கௌரவ அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அவர்களால் இன்றைய நாளிலே 50 மீட்டர் தூரத்தை 2600 கிலோ எடையுடைய உணவு இயந்திரத்தினுடைய பாரத்தை தலையால் கட்டியெடுத்த திருச்செல்வம் அவர்களுக்கு இந்திய நிறுவனத்தினுடைய சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நினைவு சின்ன கேடியும் இங்கே வழங்கி வைக்கப்பட்டு அவருக்கான பரிசு அவருக்கான கௌரவிப்பு நடைபெற இருக்கிறது.
டிகிரி முடிச்சு போனது ஓகே, வெற்றிகரமாக இந்த சாதனையை வந்து நிறைவேற்றியிருக்கிறார் மக்களே. ஐயா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. அந்த வகையிலே ரசிகர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானவர்களுடைய சாதனையை கலைந்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் கவர்மெண்ட் அவர்களுடைய அமைச்சர் அவர்கள் இப்போது சாதனை வீரர் சிறிதற்கு இங்கே அந்த நன்றியை வழங்கி கவர்மெண்ட்டுதான் இது இந்திய நிறுவனத்தினுடைய சோழன் கூப்பட்டுவல் ரெக்கார்டு என்பதை குறிப்பிடுகிறது. நமது மதிப்புரிய திருச்செல்வம் அண்ணன் அவர்கள் 60 வயது. நாங்கள் இளம் புயல் என வர்ணிக்கின்றோம். ஏனென்றால் 60 வயது என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் வயது போனவர்கள் என்று. ஆனால் இந்த இளைஞரை பாருங்கள், 60 வயதிலே, அதாவது பல சாதனைகளை படைத்துள்ளார். உண்மையாக எங்களுக்கு சோழ உலக சாதனை தலைமைக்கூடமானது இந்தியாவிலே காணப்படுகின்றது. அந்த தலைமைக்கூடத்தின் தலைவரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கை அமைவாக நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட தலைவர், யாழ் மாவட்ட உபதலைவர், கிளிநொச்சி மாவட்ட உபதலைவர் ஊடாக இதை நாங்கள் நேரடியாக கண்புற்று, அதாவது சோழ உலக சாதன புத்தகத்திலே இவரது 4வது ரெக்கார்ட் பதிவு செய்யப்படும் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறோம்.